வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார். குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக் கொள்வோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பொதுவாகவே நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தை போட்டு அந்த ஜாதகத்திற்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது இந்த 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 சம்பவங்களை இந்த ஜோதிடர் சொன்னோம், அதாவது நாங்கள் சொன்னோம், ஆமாம் அவர் நடந்ததுன்னு அவரும் சொன்னார் அப்படின்னு தான் பொதுவாகவே ஒரு வீடியோ போடுவோம். இது வாடிக்கை தான். இது எல்லா ஜோதிட வீடியோ பார்த்தாலும் இப்படி தான் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது ஏன் அப்படின்னா, ஆமாம் நம்ம ஒன்று சொல்லியிருக்கோம், ஆமாம் அவர் நடந்ததுன்னு சொல்கிறார் அப்படின்றதில். பட் சில சமயத்தில் அதுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஒரு டவுட் வரும். எப்படிப்பட்ட டவுட் வரும் அப்படின்னா, எதிர்காலத்தில் இவர் சொன்ன பலன் நடக்குதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி உள்ளே இருக்கும். அது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு கேள்விக்குறி தான். சில சமயத்தில் நமக்கு சந்தேக குணம் ஜாஸ்தி இருந்தால் அந்த கேள்விக்குறி இன்னும் வலிமையாக இருக்கும். அதுதான் ஒரு நிதர்சனம். அதன் அடிப்படையில் நம்ம ஜாதகர்கிட்ட நம்ம ஒரு எதிர்கால பலனை சொல்கிறோம். அந்த எதிர்கால பலனை சொன்ன உடனேயே அந்த ஜாதகர் அது எதிர்காலத்தில் அது நடந்து விட்டதுன்னா அந்த ஜாதகர் தனிப்பட்ட முறையில் நம்மிடம் ஆமாம் சார் நீங்கள் சொன்னது நடந்தது அப்படின்றத சொல்லுவார். ஆனால் அதே சமயத்தில் சார் எனக்கு ப்ரூஃப் வேணும், நான் உங்களோடத போடட்டுமா அப்படின்னு கேட்டோன்னா அதில் எல்லாரும் இல்லை, 99.99% ஒத்துக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. எதுக்கு சார்? ஏன்னா இன்னொருத்தருக்கு ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியம் இல்லைன்னு. ஆனால் சில சமயங்களில் அத்தி பூத்தார் போல ஒத்துக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. சரி சார் நீங்கள் போடுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சார் அப்படின்னு ஒத்துக்கக்கூடியவங்க. அதன் அடிப்படையில் இந்த ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி, அதாவது எல்லா சனிக்கிழமையும் நான் லைவ் பண்ணுறது உண்டு. இந்த ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி ஒரு லைவ் நடத்தினேன். அந்த லைவில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அந்த கேள்வியும் உங்களுக்கு வரும், இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கும்பொழுது வரும். அந்த கேள்வி என்ன அப்படின்னா, இவருக்கு கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லை இந்த ஜாதகருக்கு. 3 நாளைக்கு முன்னாடி இவர் வீட்டிலிருந்து வெளியே போய்விட்டார், இன்னும் வீடு திரும்பவில்லை, காணாமல் போய்விட்டார் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது அதுக்கு நான் ஒரு சில கணக்குகள்லாம் போட்டு ஒரு தசாபுக்தி அந்தரம் சூட்சமம் வரைக்கும் உள்ளே போய் இந்த சூட்சமத்தில், அதாவது செவ்வாயோடைய இந்த சூட்சமத்தில் இவர் கிடைப்பார். யாராவது யூனிஃபார்ம் போட்டவர்கள், உதாரணத்திற்கு போலீஸாக இருக்கலாம், அல்லது வேறுடைய சீருடைப்பு அமைப்புகளை போட்டு இருக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கலாம். அந்த மாதிரி யாராவது யூனிஃபார்ம் போட்டவங்க கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்லுவாங்க அப்படின்றத சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நான் என்ன ப்ரெடிக்ட் பண்ணினேன்றதும் அதில் இருக்கும். அதன் பின்பு அவர் என்கிட்ட ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நான் 11ஆம் தேதி லைவ் பண்ணுறேன், 12ஆம் தேதி எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு சில விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுறார். அந்த கன்ஃபர்மேஷனும் அதில் இருக்குது. வாய்ஸ் நோட், உண்மையான ஒரிஜினல் வாய்ஸ் நோட், எதிர்கால பலனை சொல்லி அது நடந்த வாய்ஸ் நோட் அதில் நான் இணைச்சிருக்கேன். தொடர்ந்து பாருங்கள். மகாட்டிக் SVKC என்ன சொல்கிறீங்க? ஆண் 25 பிப்ரவரி, பிளேஸ் சென்னை. சற்று மனநிலை பாதிக்கப்பட்டவர், கடந்த 3 தினங்களாக காணவில்லையா? நீ என்ன எல்லாமே 1987 வருது? 25 பிப்ரவரி 1987, 11:02 PM. மூணு நாளாக அவர் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கார். 3 நாளாக காணுமா? 8ஆம் அமைப்புகள் நடந்துட்டுருக்கோம் சார். 8, 12 அமைப்புகள் நடந்துட்டுருக்கோம்.
குருவில் புதன் நடக்குது. குருவில் புதனில் சுக்கிரனுடைய அமைப்புகள் நடக்குது. இப்போ இந்த சுக்கிரனுடைய அமைப்பு தான். சுக்கிரன் 8ஆம் அதிபதி, லக்னாதிபதி மற்றும் 8ஆம் அதிபதி. குருவில் புதன் எல்லாமே 8, 12 ரெண்டுமே சொன்னேன், ரெண்டுமே இருக்கே. 8, 12 சுக்கிரனே இருக்குன்னா சுக்கிரனுடைய சூட்சமம் சூரியன், சந்திரன், செவ்வாய். செவ்வாயோடைய நீங்கள் போட்டு பாருங்க. ஓகே, இந்த இதில் வந்து என்னால் இந்த எக்ஸாக்ட் இது வரலை. எனக்கு அந்தரம் வரைக்கும் தான் வருது. செவ்வாயுடைய சூட்சமத்தில் அவர் கிடைப்பார். புரியுதுங்களா? செவ்வாயுடைய சூட்சமத்தில் அவர் கிடைப்பார். அதாவது இப்போ நடக்கிறது குருதசையில் புதன் புக்தியில் சுக்கிர அந்தரம். அதுக்கப்புறம் சுக்கிர அந்தரம், சுக்கிரனுடைய சூட்சமம், சூரியனுடைய சூட்சமம், சந்திரனுடைய சூட்சமம், அதன் பின்பு செவ்வாயுடைய சூட்சமம். செவ்வாயுடைய சூட்சமம் வரும்பொழுது கண்டிப்பாக கிடப்பார். போலீஸ் தான் கண்டுபிடிச்சி கொடுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில். அதாவது யூனிஃபார்ம் போட்ட யாராவது ஒரு நபர் கண்டுபிடித்து கொடுப்பார். இங்கே இருக்கு அங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க. 25 பிப்ரவரி 11:02 PM குருதசையில் புதன் புக்தியில் சுக்கிர அந்தரத்தில் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி இது வந்துருச்சே. 10ஆம் தேதி காணாமல் போயிருக்கார். இந்த 18ஆம் தேதிக்குள்ளே கிடச்சிருவார். செவ்வாயோடைய அந்தரம் தான். ஓகே, 2 நாளைக்கு முன்னாடி சந்திரனுடைய சூட்சமத்தில் காணாமல் போயிருக்கார். சந்திரனுடைய சூட்சமத்தில் காணாமல் போயிருக்கார் அவர். அதாவது 9ஆம் தேதி அவர் காணாமல் போனார் சந்திரனுடைய சூட்சமத்தில். செவ்வாயுடைய சூட்சமத்தில் இந்த 18ஆம் தேதிக்குள்ளே வந்துடுவார். எப்படியா தேடி கண்டுபிடிச்சிருவாங்க, கவலைப்பட வேண்டாம். சரியா? வாழ்த்துக்கள். சொல்லுங்க சார். சார் தேங்க்யூ சார். இந்த பையன் அந்த சொன்னனே மாமா பையன், அவன் எம்ஜிஆர் நகர்ல இருக்கான். நீங்க சொன்ன மாதிரியே இந்த சீருடை ஓனிக்ஸ் இது இருக்கு இல்லையா, ஓனிக்ஸ் அந்த குப்பால்ற அந்த இது, அவங்க வந்து ஒரு 4-5 பேர் பார்த்துட்டே இப்படி இருக்காங்க, சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பேசிட்டு போன் நம்பர் வாங்கி பேசி பண்ணிட்டான். பாய்ச்சிட்டு வர போயிட்டு இருக்கோம் சார். வெரி குட். அதான் யூனிஃபார்ம் தானே அவங்களும். ஆமா, அதான் உங்கள்ட்ட உடனே உங்கள்ட்ட சொல்லலான்ட்டு தான் சொன்னேன். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ.